ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னை ஐஐடியில் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பள்ளியை திறந்து வைத்த பின்னர் அதன் இயக்குநர் திரு வி காமகோடி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மகாத்மா காந்தியடிகளின் 76வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற சர்வமத பிரார்த்தனையில் அவர் கலந்து கொண்டார். நமது தேசத்துக்காக மகாத்மா காந்தியடிகள் செய்த தியாகங்கள் மக்களுக்கு சேவை செய்யவும் நமது தேசத்திற்கான அவரது பார்வையை நிறைவேற்றவும் நம்மை ஊக்குவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உண்மை மற்றும் அகிம்சையை பின்பற்றி நாட்டு மக்களின் இதயங்களில் சுதேசி உணர்வை எழுப்பிய மகாத்மா காந்திஜியின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தேசத்தின் சுதந்திரத்திற்காக அமைதியாக அகிம்சை முறையில் போராடிய காந்தியடிகளின் தியாகங்களை போற்றுவோம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மால்டோவாவின் புதிய துணை பிரதமராகவும் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ள திரு மிகைல் போப்சோய்க்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பள்ளியை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஐஐடியின் இயக்குநர் திரு வி காமகோடி. அவர் பேசுகையில், வாத்வானி ஸ்கூல் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ ஆரம்பிக்கிறோம். ஒரு 3 மாசம் முன்னாடி நாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ நாங்க அனௌன்ஸ் பண்ணினோம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் மாறுதலை உண்டாக்கின்னு இருக்கு. இந்த தருணத்துல ஐஐடி மெட்ராஸ் எப்போதும் நாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில என்ன சேஞ்ச் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எங்களோட கோர்ஸ், எங்களோட டெவலப்மெண்ட், எங்களோட ரிசர்ச், எங்களோட டீச்சிங் எல்லாத்தையும் நாங்க கன்சிஸ்டன்டா இண்டஸ்ட்ரி அலைன் பண்ணிட்டு போறோம். அதுல இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டிபார்ட்மெண்ட் நாங்க ஆரம்பிச்சோம். எங்களோட எண்ணம் இன்னும் ஒரு 4-5 வருடத்துக்குள் இந்தியாவிலேயே நம்பர் 1 டிபார்ட்மெண்டாக இருக்கணும். அதே மாதிரி வேர்ல்ட்ல டாப் 5ல இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க பல ரிசர்ச் ஆரம்பிக்க போறோம். குறிப்பாக இப்போது 15 ஃபேக்கல்டி 9 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மாறி இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றாங்க. இது ட்ரூலி இன்டர் டிசிப்ளினரி. ஏஐங்கிறது இப்ப ஹெல்த் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், அது மாதிரி பல செக்டார்ஸ்ல இப்ப ஏஐ யூஸ் பண்ண போறோம். எங்களோட பிரைம் போக்கஸ் ஹெல்த், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், பல செக்டார்ஸ்ல நாங்க ரிசர்ச்சும் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தகுந்த கோர்சஸும் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பா ஜான்சிபார் கேம்பஸ்ல நாங்க ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஒரு பிஎஸ் ப்ரோக்ராம், எம்டெக் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம பிஎஸ் டேட்டா சயின்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது மாதிரி இன்டர் டிசிப்ளினரி ப்ரோக்ராம் ஒரு டேட்டா சயின்ஸ் நடத்துறோம். குறிப்பா ஒரு பிடெக் ப்ரோக்ராம் இன் ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். அது ஒரு வேர்ல்டுலயே முதல் கைண்டா இருக்கும். அந்த ப்ரோக்ராம்ல ஹைலி இண்டஸ்ட்ரி ஓரியன்டாவும் இருக்கும். மேக்சிமம் எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் அதுல நாங்க கொண்டு வர போறோம். அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ரிசர்ச் பண்ணறதுக்கும் அவங்கள ட்ரெயின் பண்றோம். ரொம்ப ட்ரூலி இன்டர் டிசிப்ளினரியா இருக்கும். ரொம்ப பிரமாதமான ப்ரோக்ராமா இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை. அடுத்தது, இந்த ஏஐல 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு ஏஐ அப்ளிகேஷன்ஸ், அனதர் ரெஸ்பான்சிபிள் ஏஐ. அதாவது இப்ப ஏஐ ஒரு காரியம் செஞ்சதுன்னா அது எப்படி, அது ரெஸ்பான்சிபிளா இருக்கா, அது யார் மேல அக்கௌண்டபிலிட்டி போடணும், அது பத்தி நிறைய ரிசர்ச் நடத்தணும். அதுக்கு இப்ப ரெஸ்பான்சிபிள் ஏஐயும் இதுல நாங்க எடுத்துக்க போறோம். அதே மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இதுல வரதுக்காகவும் நாங்க நிறைய பிரயத்தனப்பட போறோம். சென்னையில் கொசு மருந்து தெளித்தல் பணியினை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாநகராட்சி ஆணையர் திரு ஜே ராதாகிருஷ்ணன். அவர் பேசும்போது, மழைக்காலம் தற்போது முடிவடைந்த நிலையில் ஆங்காங்கே நமக்கு இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்கலாம், இல்லையா சாக்கடை தண்ணி இருக்கலாம், இல்லையா வீட்டுக்குள்ளேயே நல்ல தண்ணியை சேகரிக்கும் போது அந்த கொசுக்கள் உருவாக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சுகாதாரத்துறை, குறிப்பாக பூச்சியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றோம்.
இது மற்றவற்றோட என்ன வித்தியாசம்னு எல்லாரும் கேட்பாங்க. ரொட்டீனாக தானே பண்ணுறோம். ஒன் வந்து என்னென்னா, ஒவ்வொரு வார்டு வாரியாக ப்ரோக்ராம் போட்டு 109லேருந்து 126 வார்டு வாரியாக போட்டு பணியாளர்களுக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனத்தொகை 53,000 இருக்குது. இந்த பர்டிகுலரில் 143 தெரு இருக்குது. கெனால்கள் 2.8 கிலோமீட்டர் இருக்குது. மழைநீர் வடிகால் 14.1 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு 41 தெருக்களுக்கு ஹேண்ட் ஃபாகிங் பண்ணுறது. அதே மாதிரி வண்டி ஏந்திய புகைத்தெளிப்பான் 102 தெருக்கு. அதே மாதிரி நிரந்தர பணியாளர், இந்த மாதிரி அப்படி பிரித்து கொடுத்து இந்த பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் சவால்கள் என்னன்னா, 17 லட்சம் வீடுகள் இருக்கு, லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு. கொசுவை பொறுத்தவரை செப்டிக் டேங்க்ல உருவாக்கக்கூடிய ஆர்மிஜெரஸ் என்றக்கூடிய ஒரு கொசு வகை, அதே மாதிரி சாக்கடையில் உருவாக்கக்கூடிய கியூலெக்ஸ், அது ஃபைலேரியா போன்ற நோய்கள் பரப்பும். இன்னைக்கு நுண்கிருமி இல்லாத காரணத்தினாலும் ஆர்மிஜெரஸ் மற்ற நோய் பரவக்கூடிய காரணத்தினாலும் தொல்லை மட்டும் அதனால் ஏற்படுது. அதே நேரத்தில் பலர் கவனக்குறையாக என்ன ஆயிடுறதுனாக்கா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நல்ல தண்ணியில வளரக்கூடிய போத் அனாஃபிலிஸ் மலேரியா பரப்பக்கூடியது, அதே மாதிரி டெங்கி பரப்பக்கூடிய ஏடிஸ், அதை நம்ம வந்து கவனக்குறைவாக விட்டுறோம். பெரும்பாலான நிகழ்வுகள்ல அது வீட்டுக்கு அருகாமையில கியூரிங் தண்ணி இல்லையா வந்து நம்மள மூடாத ப்ளூ ட்ரம், திறந்து விட்ட செப்டிக் டேங்க் சம்புகள், அந்த மாதிரி உள்ள இடங்கள், ஏற்கனவே உள்ள கழிவுப் பொருட்கள், அதே மாதிரி வீட்டு காலி மனைகள்ல பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கும் பொழுது மழை தண்ணி இல்லாட்டா கூட மற்ற தண்ணிகள் அந்த மாதிரி தேங்கும் நிலையில ஏற்படுது. அந்த விழிப்புணர்வு, இதற்கு 3319 பணியாளர்கள் வந்து இந்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது இல்லாம டோட்டலா நம்ம வந்து 362 மருந்து தெளிப்பான்கள், 69 பவர் ஸ்ப்ரேயர்கள், பேட்டரி மோட்டர் 202 ஸ்ப்ரேயர்கள், 238 கையினால் இயங்கும் புகை பரப்பும் இயந்திரங்கள், 65 வாகனங்கள் போன்றவை எல்லாமே பயன்படுத்தப்படுறோம். தேவையான மருந்து கொள்ளி வெயில் அடக்கும் இடத்துல டெக்னிக்கல் மேலத்தான் போடணும், கவர்ட் ஏரியாவில் பைரத்ரம் போடணும், மொஸ்கிட்டோ லாரல் ஆயில், நல்ல தண்ணியில் பயன்படுத்தக்கூடிய லெமிபாஸ் போன்ற எல்லாமே கையில் இருக்கு. இருப்பினும் இதுல வந்து எப்பவுமே நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருத்தருக்கு இந்த நல்ல தண்ணியில வரக்கூடிய கொசு ஒழிப்பிற்கு பொதுமக்களோட விழிப்புணர்வு தேவை. இது ஒரு பக்கம் இருக்க. இரண்டாவது, பொதுமக்கள் இந்த மாட்டு தொல்லையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 163 மாடு பிடித்தால் கூட இன்றைய காலை கூட ஆய்வு பண்ணும்பொழுது நமக்கு பீச் மற்றும் ட்ரிப்ளிகன் பகுதி, நங்கநல்லூர், அரும்பாக்கம், சிஎம்டிஐ, நம்ம கோயம்பேடு போன்ற பகுதிகளில் அதோட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது. நான் ஒவ்வொருத்தருக்கையும் சொல்லுவேன், ஏதோ நமக்கு மாடுனா மாடு வளர்க்கக்கூடாதுங்கிற எண்ணத்திலே நம்ம பேசுறது இல்லை. அதற்கு தேவையான இடம் இல்லாமல் தெருவை நம்பி மாடை வளர்க்கக்கூடாது. இதை நாங்கள் ஏற்கனவே அனிமல் ஹஸ்பண்டரி கமிஷனர் தேசிய அளவில் அவர்கிட்டையும் பேசி இதற்கு என்ன நிரந்தர தீர்வு, ஒன்று வந்து லைசன்சிங் பண்ணி யாருக்கு இடம் இருக்கோ அவர்களை பர்மிட் பண்ணுறது, இன்னொன்று இதற்கான காமன் ஏரியாக்கள், அப்படி பார்த்தா அது ஊரை தள்ளி தான் அந்த காமன் ஏரியாக்கள் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன், இனிமேல் நீங்கள் அங்கே போங்க அது மாதிரி, இல்லாட்டா பவுண்டு வந்து பெரம்பூர் மற்றும் நம்ம புதுப்பேட்டில் மட்டும் கொண்டு போகும்போது 5 நாளில் அந்த ஃபைனை கொடுத்து விட்டு அவங்க செல்றாங்க. கடந்த ஆண்டு 1 கோடி அளவுக்கு நம்ம ஃபைன் போட்டோம். இந்த ஆண்டு ஏற்கனவே ஆல்மோஸ்ட் 5 லட்சம் அளவுக்கு ஃபைன் போட்டுருக்கோம். இதே மாதிரி கடைசியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நாய் தொல்லை, அதுலேயும் நாய் ஆர்வலர்கள்ட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள், சட்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து தெருவுகளில் இருக்கக்கூடிய நாய்க்கு வந்து உணவு கொடுக்கறதே தடுக்கக்கூடாதுன்னு என்று இருக்கு. அதே மாதிரி பிடித்த நாயை கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் பொதுமக்கள் எங்கள்கிட்ட கேட்கறது, இந்த ராயபுரம் பகுதியில் நடந்தக்கூடிய நிகழ்வுக்கு கடித்தால் வலிக்குது சார், அதுக்கு தடுப்பூசி போட்டு கருத்தடை பண்ணிட்டா கூட எங்களை கடித்தால் நம்ம தடுப்பூசி போட முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் ரேபியஸ்னு உயிர்கொல்லி நோய், அது மட்டும் அந்த நோய் மட்டும் இல்லை, பல நோய் பரவுது. ஸோ அதனால்தான் அவர்களும் எங்களுடன் இணைந்து இதை வந்து நிரந்தர தீர்வுக்கு தத்தெடுக்கும் முறையை என்கரேஜ் பண்ணோம். ஏனென்றால் இந்த கருத்தடைன்னு சொல்லும் பொழுது பாலூட்டும் நாய்களுக்கு நம்ம கருத்தடை பண்ண முடியாது, கர்ப்பிணி நாய்களுக்கு கருத்தடை பண்ண முடியாது, குட்டி நாய்களுக்கு கருத்தடை. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி கருத்தடை இல்லாத நாய்கள்னால் ஏற்படக்கூடிய வருங்காலத்தில் விடுபட்ட நாய் கப்பல்னால 500 குட்டிகள் வருது. ஸோ இது வந்து பொதுமக்கள், பர்டிகுலர் நாய் ஆர்வலர்கள் எங்களோட இணைந்து அதற்கான நிறுத்த தீர்வுக்கு போனோமே தவிர்த்து சட்டத்தில் அதை ஒன்றும் பண்ண முடியாது என்று உச்சநீதிமன்றம்னு அதையே சுட்டி காட்டக்கூடாது. பொதுமக்கள் சார்ந்து இதில் இருக்கும். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.